வணக்கம் மக்களே. நம்ம இப்போ கவுனி அரிசி பாயாசம் செய்யலாம். கவுனி அரிசியில் பொங்கல் செஞ்சுருக்கோம், இது வேற என்ன புட்டு செஞ்சுருக்கோம், எல்லாமே செஞ்சு சாப்பிட்டோம். இப்போ பாயாசம் செய்யலான்னு வந்தேன். அம்மா ரெடியாக இருக்கு எல்லா பொருளும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க, ஒரு லைக் போட்டுட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இப்போ போய் பாயாசம் செய்வோம். ஒரு 10 மணி நேரம் ஊற வச்ச கவுனி அரிசியை குக்கரில் சேர்த்துடலாம். 200 கிராம் கவுனி அரிசி, 50 கிராம் பாசிப்பயிறு, அதுவும் ஊற வச்சுருக்கேன் ஒரு 3 மணி நேரம், அதுவும் சேர்த்துடலாம். இந்த டம்ளரில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விட்டுக்கிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வேக விட்டுடலாம். இப்போ நம்ம 10 விசில் விட்டு எடுத்துக்கிடலாம். ஒரு பாதி மூடி அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்துக்கிடலாம். இது ஏலக்காய் விதைங்க உள்ளேருந்து தோலை எடுத்துகிட்டு நான் போடுறேன், அரைச்சி எடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து. நான் ஏன் தோலை எடுத்தேன்னா, நம்ம சால்வி ஒழுங்காக சாப்பிட மாட்டான், அந்த தோல் நான் ஏன்னு துப்பிடுவான். அதனால் இதுனா உள்ளே கரைஞ்சிரும், அரைச்சிடலாம் நல்லா பவுடராக. தேங்காய் பால் எடுத்துக்கிடலாம். முதல் பால் 2வது பால்லாம் இல்லை, ஒரே பால் தான், மொத்தமாக எடுத்துடலாம். செம்மையாக வெந்திருக்கு கவுனி அரிசி. அப்படியே கரண்டியால் நல்லா கடைஞ்சி விட்டுக்கிறலாம். சூப்பராக வெந்துருச்சு அரிசி. இப்போ 100 கிராம் நாட்டு சர்க்கரை அதோடு சேர்த்து கிளறி எடுத்துக்கிடலாம். நல்லா கரையட்டும் நாட்டு சர்க்கரை. அதில் 3 ஸ்பூன் ஜவ்வரிசி ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதோடு சேர்த்துடலாம். சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம். இது கவுனி அரிசி அப்புறம் எல்லாம் கலந்த பொருள் எல்லாமே நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்ச பொருள் தான். அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கிறலாம். நம்ம அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்த்துக்கிறலாம். நல்லா ஒரு கொதி வரட்டும். இதை அப்படியே இறக்கி வச்சுட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் தாளித்து எடுத்துக்கிறலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டு முந்திரி திராட்சை பாதாம் எல்லாமே சேர்த்து வறுத்து எடுத்துடலாம். கறிக்கிறாமல் வறுத்தெடுத்து அதில் அப்படியே கொட்டிடலாம். சரியா? அவ்வளோதான். கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுப்பா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஹெல்த்தியாக இருக்கும். சூப்பரான அருமையான செம்ம டேஸ்ட்டாக கவுனி அரிசி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பராக இருக்குது, ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.